மராட்டியத்தில் ரூபாய் 1745 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பறிமுதல் செய்த அதிகாரிகளுக்கு உள்துறை மந்திரி அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுகவின் சித்து விளையாட்டுகளை என தெரிவித்துள்ளார் அன்புமணி ராமதாஸ். சாதனைகள் தொடரட்டும் என அஜித்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை உயர்த்தியது மத்திய அரசு. ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் தொட்டு ரூபாய் 2.43 லட்சம் கோடியாக உயர்வு. வெளிநாட்டில் இருப்பு வைத்திருப்பது பாதுகாப்பில்லை என்பதால் தங்கத்தை இந்தியா கொண்டுவரும் முயற்சியை ரிசர்வ் வங்கி தீவிரப்படுத்தியுள்ளது. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான குற்றங்களை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மராட்டிய மாநிலம் மும்பையில் 349 கிலோ எடையுள்ள உயர்தர போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு ரூபாய் 1745 கோடி ஆகும். சிறிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணையின் போது மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் சிக்கியுள்ளது. இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. ரூபாய் 1745 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை பறிமுதல் செய்த அதிகாரிகளுக்கு உள்துறை மந்திரி அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடித்த திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அனைத்து வகையான தில்லு முள்ளுகளையும் அரங்கேற்றும். தமிழ்நாட்டில் வெளியாகியுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பலவும் கூட திமுகவின் சித்து விளையாட்டுகள்தான். செயற்கையாக சித்தரிக்கப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எவரும் நம்ப தேவையில்லை. மாறாக வாக்கு எண்ணிக்கை நாளில் வாக்கு எண்ணும் மையங்களில் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அமராவதியில் ஆரம்பித்து காதல் மன்னன், ஆசை, அமர்க்களம் என தொடர்ந்து குட் பேட் அக்லி வரை 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் அஜித் குமார். இவர் நடிகர் மட்டுமல்லாமல் கார் பந்தய வீரரும் கூட. அஜித் குமார் இன்று தனது 55வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு ரசிகர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: எளிய பின்னணியில் இருந்து தொடங்கி தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவற்றின் மூலம் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் நிலைத்து நிற்கும் திரு அஜித் குமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைத்துறை மட்டுமின்றி விருப்பமான அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி நேர்மை, பணிவு ஆகியவற்றின் மூலம் ஒரு முன்னுதாரணமாக விளங்கும் திரு அஜித் குமார் அவர்கள் மேலும் பல சாதனைகளை புரியவும், நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெற்ற போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகவே தொடர்ந்து வருகிறது. உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் போட்டியில் இருப்பதால் உலகளவில் எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான எரிபொருள் விலை அதிகமாகி இருப்பதால் விமான நிறுவனங்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை 5% உயர்த்தியது. மத்திய அரசு எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான டிக்கெட் விலை உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டு வரும் விமான நிறுவனங்கள் விமான எரிபொருள் உயர்வு கூடுதல் சுமையாக மாறியுள்ளது. இந்தியாவின் ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த ஏப்ரல் 2026இல் ரூபாய் 2.42 லட்சம் கோடியை தாண்டி ஒரு புதிய வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது. இது கடந்த ஆண்டின் வசூலை விட சுமார் 9% அதிகமாகும். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு போன்ற சிக்கல்கள் இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் மிகவும் வலிமையாக இருப்பதை இந்த வளர்ச்சி காட்டுகிறது. குறிப்பாக மக்கள் அதிக அளவில் பொருட்கள் வாங்குவதால் உள்நாட்டு வரி வசூல் ரூபாய் 1.85 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதுடன் வெளிநாட்டு இறக்குமதி மூலமான வரி வசூலும் 25%
வரை அதிகரித்துள்ளது. தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ரீஃபண்ட் தொகையாக ரூபாய் 31,793 கோடியை அரசு திருப்பி அளித்த பிறகும் அரசின் நிகர வருமானம் ரூபாய் 2.10 லட்சம் கோடியாக நிலை பெற்றுள்ளது. சுருக்கமாக சொன்னால், இந்தியர்களின் வாங்கும் திறன் அதிகரிப்பதும் வர்த்தக நடவடிக்கைகள் சுறுசுறுப்பாக இருப்பதும் இந்த இமாலய வசூலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச அளவில் ஏற்படும் சிக்கல்களால் வெளிநாடுகளில் தங்கம், அந்நிய செலாவணி போன்றவற்றை இருப்பு வைப்பது பாதுகாப்பற்றது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 104 மெட்ரிக் டன் தங்கம் இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னும் 197 மெட்ரிக் டன் தங்கம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வசம் உள்ளது. அதையும் இந்தியா கொண்டு வரும் முயற்சிகளை ரிசர்வ் வங்கி தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மட்டுமின்றி பல்வேறு உலக நாடுகளும் மேற்கிந்திய நாடுகளில் இருப்பு வைத்திருக்கும் தங்கத்தை தங்கள் நாடுகளுக்கு எடுத்து செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ததாகத புத்தரின் புனித பொருட்களின் புனித கண்காட்சி புத்த பூர்ணிமா நாளான இன்று லடாக்கில் தொடங்கியது. இது மே 14ஆம் தேதி வரை நடைபெறும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று லேயில் உள்ள ஜீவத் சலீல் ததாகத புத்தரின் புனித பொருட்கள் காட்சியை திறந்து வைத்தார். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு லடாக் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புனித பொருட்கள் லடாக்கிற்கு வந்துள்ளன என தெரிவித்தார். புத்தர் பிறந்து 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் அவரது ஞானம் பொருத்தமானதாகவே உள்ளது என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார். இது ஒரு மத நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு வரலாற்று ரீதியான சந்திப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். லடாக் மற்றும் கார்கிலை சேர்ந்த புத்தரின் பக்தர்கள் மட்டுமல்லாமல் பிற மதங்களை சேர்ந்தவர்களும் புத்தரின் புனித பொருட்களில் இருந்து ஆற்றலை பெறுவார்கள் என்று திரு ஷா நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் லடாக்கின் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா, லடாக் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஹனீஃபா மற்றும் பல்வேறு மடாலயங்களை சேர்ந்த ரிம்போச்கள் கலந்து கொண்டனர். இந்த புனித பொருட்கள் நாட்டுக்குள் ஒரு கண்காட்சிக்காக அவற்றின் நிரந்தர இடத்திலிருந்து வெளியே கொண்டுவரப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.